பிரான்சின் 22வது பிராந்தியத்தில் கடந்த சில காலமாக நள்ளிரவு நேரங்களில் நடக்கும் வினோதமான மற்றும் பயமுறுத்தும் சம்பவங்களால் பெண்கள் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக தனியாக வசிக்கும் விதவை பெண்களை குறிவைத்து நள்ளிரவில் யாரோ ஒருவர் கதவுகளையும் ஜன்னல்களையும் தட்டிவிட்டு தப்பியோடும் செயல்கள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 120க்கும் மேற்பட்ட முறை அந்த மர்ம நபர் தனது வீட்டு கதவை தட்டியுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார். நான் எத்தனை மணிக்கு நித்திரைக்கு சென்றாலும் அடுத்த அரை மணி நேரத்தில் கதவு தட்டப்படும் அல்லது அழைப்பு மணி ஒலிக்கும். அவர் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறாரா என்று அச்சமாக உள்ளது என அவர் மனவேதனையுடன் பகிர்ந்துள்ளார். இந்த தொல்லையிலிருந்து தப்பிக்க பெண்கள் தங்களது வீடுகளில் கண்காணிப்பு கேமராக்கள், அலாரங்கள் மற்றும் பாதுகாப்பு கம்பிகளை அமைத்துள்ளனர். பிரான்சுவா கோலின் என்ற மூதாட்டி தன்னை தற்காத்துக் கொள்ள தனது தலையணைக்கடியில் ஒரு துப்பாக்கியை வைத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். நாங்கள் தனியாக இருப்பதால் மிகவும் பலவீனமாக உணர்கின்றோம் என அவர் கூறினார். ஆரம்பத்தில் இந்த முறைப்பாடுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நிர்வாகம் தற்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20க்கும் அதிகமாக உள்ளதால் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. துணை மேயர் தலைமையில் இரவு நேர கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. நேரில் பார்த்தவர்களின் தகவலுக்கு அமைய அந்த நபர் 30 முதல் 40 வயதுடையவர் என்றும் அந்த பகுதியின் வீதியை நன்கு அறிந்த வேகமான ஓட்டப்பந்தய வீரர் போலவும் தெரிவதாக கூறப்படுகிறது.